அன்பு நேர்களே, இப்பொழுது நாம் பகுதி 7க்குள் பார்க்கின்றோம். எமது அன்பர்களின் கேள்விக்கு முடிந்த பதில்களை அளிப்பதற்காக. அதற்கு முன்பாக நாம் ஒரு நாதாரி மட்டக்களப்பிலிருந்து நதுசான் என்ற ஒரு நாதாரி தொடர்ந்து அவன் ஒரே கேள்வி, எல்லா நிகழ்ச்சியிலும் அவன் கேட்கிற ஒரே கேள்வி, இலங்கை முஸ்லிம் ஊர்காவல் படை, இலங்கை முஸ்லிம் ஒன்று இல்லடா அப்படி, இலங்கை முஸ்லிம் ஊர்காவல் படை கிழக்கு மாகாணத்தில் என்ன செய்தது பற்றி சொல்லுங்கள். நான் பார்த்துக்கிறேன் அது. ஐயா முஸ்லிம் அவன் அதே கேள்விதான். ஐயா முஸ்லிம் தங்களை தமிழர்கள் என்று ஏன் கருதுவதில்லை? முஸ்லிம்கள் தனி இனம் கருதுகிறார்கள், நீங்கள் மட்டும்தான் உண்மையை அது அது அப்படி ஒரு ஐஸ் வைக்கிறார். அதாவது அது எப்படி சொல்லலாம், நீங்கள் மட்டும்தான் உண்மையிலே அப்படி நல்லவர் வல்லவர் சொன்னா அவங்களுக்கு ஒரு ஏறும். இந்த மாதிரி ஐயா தங்களை முஸ்லிம்கள் தமிழர்கள் என்று ஏன் கருதுவதில்லை? முஸ்லிம்கள் தனி இனம் கருதுகிறார்கள். தனி இனம் தானடா, அதுல என்னடா சந்தேகம்? அவங்க இந்து இல்லடா, தனியினம் தானே. நீங்கள் மட்டும்தான் உண்மையை உணர்ந்து செயற்படுங்கள் சொல்றான். சரி, அப்படி ஒரு ஐஸ் வச்சால் அவங்க ஒரு அதாவது ஒரு சைக்காலஜிக்கல் ரீதியாக ஒருவரை அப்படி சேர்ந்து அவங்க ஒரு உச்சாப்புல ஏறுவாங்க. அதெல்லாம் எனக்கு ஏறா. ஏனென்றால் நான் மைனஸ் குளிர்ல ஜப்பான்ல வாழ்ந்தேன். கொஞ்சம் ஒரு 3.5 வருஷம் ஜப்பான்ல வாழ்ந்தேன். நான் லண்டன்ல ஜப்பானை விட குறைந்த குளிர் தான் என்றாலும் அங்கேயும் குளிர்தான். அப்ப இவன் ஐஸ் எல்லாம் எனக்கு ஏறாது இல்லையா? இவன் தொடர்ந்து இதே நிகழ்ச்சியில கேட்டு பாருங்க. நான் பாருங்க, அதே கேள்விதான். வேற எனக்கு ஒரு கேள்வி, எல்லா நிகழ்ச்சிக்கும் கேள்விக்கும் சம்பந்தம் இருக்கணுமா இல்லையா? நம்ம மட்டக்களப்பு கிராஸ் ராஜன் அவர் சம்பந்தப்பட்ட கேள்வி மட்டும் தான் கேட்பார். அதே மாதிரி இந்த எங்களை ரஞ்சித் மனோகரன் ஒரு நிகழ்ச்சி வந்தா அந்த நிகழ்ச்சிக்குரிய கேட்கலாம். இப்ப மெஸ் பாடத்துக்குள்ள சயின்ஸ் கேள்வி போய் கேட்கலுமா? சொல்லுங்களேன் பாப்போம். படிச்சாக்கள் தான் எல்லோரும், அது ஓஎல்லா இருக்கட்டும் ஏஎல்லா இருக்கட்டும், மெஸ் பாடத்துக்குள்ள சயின்ஸுக்குள்ள மெஸ் கேட்பாங்களா, மெஸ்ஸுக்குள்ள சயின்ஸை கேட்பாங்களா? இவனுக்கு ஒரு கேள்விதான். நாங்கள் காளி கோயிலை உடைத்து மீன் சந்தை அமைத்து கருவறை இருந்த இடத்தில் மாடு இறைச்சி கடை கட்டியுள்ளேன் என்று முஸ்லிம் அமைச்சர் ஹிஸ்புல்லா பேட்டி ஒன்றில் கூறினார். இதற்கு நீதி கிடைக்குமா? எனக்கிட்ட நீதி கிடைக்கலமாடா, நீ கோர்ட்டுக்கு போகண்டா. அவர் ஒரு சாட்சியா சொல்லியிருக்காரு, அவர் ஒரு வாக்கு மூலம் கொடுத்திருக்காரு, நானும் பார்த்தேன். ஒண்ணு கோர்ட்ல நிறுத்துங்களேன், அதுக்கு உங்களுக்கு வாக்கு இல்லாம எனக்கிட்ட நீதி கேட்டா நான் நீதி கொடுக்குறேன். இப்ப எனக்கு அடிக்கொண்டு பொடர்ல கொடுக்கணுமா இல்லையா? இந்த பரதேசிக்கு எல்லாம் உங்கள் பதிவு நன்று. யார் சொல்றாரு? சுகதாஸ் சுகனன். எல்லாம் உங்கள் பதிவு நன்று, ஆனால் அதை நீங்கள் சொல்லும் பாணி அதை விட திருப்பு என்னங்க பாணி எல்லாம் ஒன்றுதான். அதே கேள்விதான் பாருங்க, நீங்கள் அதே கேள்விதான் தொடர்ந்து கேட்கிறான் பாருங்க. இவனுக்கு எனக்கிட்ட வந்து என்னது கேட்கிற இது? அவன் எங்கெங்கெல்லாம் கேட்போம், பார்லிமெண்ட்ல பேசுங்க. எனக்கிட்ட கேட்டா நாம நீதி கொடுக்குற இதை நீதிமன்றம் நாங்க நடத்துறோம். இலங்கை முஸ்லிம் அதே கேள்விதான், வேற ஒன்றும் இல்லை. அதுக்கு அமண்டா ஒருத்தர் பதில் அளிச்சுக்கிறார். காத்தாங்குடி பள்ளியை யார் அழிச்ச? முஸ்லிம் முஸ்லிம்கள் பால அந்த காத்தாங்குடி பள்ளிக்குள்ள முஸ்லீம் அழிச்சான்னு கேட்கிறார். எக்ஸ்பர்ட் ஸ்ரீலங்கா நோத்தம்புறான்னு சொல்லி அந்த ஆண்டு கேட்கிறார், அவர் தான் கேட்கிறார். அதுக்கு இவன் பதில் அளிக்கிறான், அமெண்டாக்கு பதில் அளிக்கிறான். டேய், எல்லா முஸ்லீமும் காத்தான்குடி என்று சொல்லுறீங்களடா, நீங்க எத்தனை கோயிலை உடைத்தது பற்றி சொல்லுங்கடா. எத்தனை கோடி தான் உடைக்க, அது பிரச்சனை இல்லை. டாபோடு வந்துட்டானே அமண்டா என்ன அழகா பதில் அளிச்சுக்கிறான். இன்னொரு பதில் அளிக்கிறான், நம்மகிட்ட வரல, அனுப்பியிருந்தாங்க, இதுக்குள்ள வரல. முழு முஸ்லிமும் கள்ள தோணியலாம் இவன் சொல்றான். இந்த நதுஷான் என்ற நாதாரி சொல்றான், முழு முஸ்லிமும் கள்ளத்தோணில வந்தவங்களாம். அப்ப இதெல்லாம் என்ன சொல்லி வரான்? அப்ப இதுக்குள்ள நமக்கிட்ட விஷங்காக்க வந்தா எப்படி நான் பதில் அளிக்கணும்? இவனுக்கெல்லாம் என்னென்ன அளிக்கணும்? நம்ம தவம் சொல்றா, தமிழ் கட்சி எம்பிமார் கதைக்க மாட்டார்கள், செம்மணி அல்ல எதற்கும் கதைக்க மாட்டார்கள். பிரச்சனை முடிந்தால் அவங்க எந்த குளத்தையும் மீன்பிடி சூப்பர்ரா. தவன் நம்ம தவன் சொல்லிக்கிறா. தவன் வெரி குட். இவன் தான் மாறான், திருப்பி மாறு நதுஷான் மாறான். இந்த நாதாரி தொடர்ந்து அதே கேள்விதான். என்னது, இலங்கை முஸ்லிம் ஊர்காவல் படை கிழக்கு மாநிலம் என்ன செய்தது பத்தி சொல்லுங்க ஐயா. டேய், நான் அதை பார்த்தாடா இருந்தேன், நீயான சொல்ல கிழக்கு மாநிலத்தை அடிச்சு கொண்டியானா கொள்ளு தானே வேணப்ப ஒன்ன போராக்கள் தான் அடித்தானே கொள்ளுவான். ஓட்டமாவுடைய காலு கோயிலை உடைத்து மீன் சந்தை ஒன்று, இது நியாயமா? அது அமர் இருக்குது. அது நம்ம தவன் நாது சன் இதையும் படி நிலாம்டீன் யாராக இருந்தால் என்ன, அவர் என்ன பருப்பா அவிக்கிறார்? எந்த தமிழ் அரசுவாதி இறையரை போல் இப்படி தெரியல. அது தொடர்ந்து வரல. அது ஐயா முஸ்லீம் தாங்களே அது இவர் சொல்றாரு. அது ஷஜதா அப்துல் காதர். ஷஜதா தான். Muslims speak Tamil or Sinhala as their mother tongue.
how to call them in this in Tamil or Sinhala. அதாவது இப்ப அது உங்களுக்கு நல்ல வழக்கம் தான். இவன் அப்படி சாதனை கொடுத்திருக்கிறார், அதுக்கு நான் தாரன் டு ஆஸ்க் பட் முரளி தாரன் ரேஷிஸ். அதுக்கு அவங்கள பதில் நல்ல ஒரு பதில், அதுக்கு பதில் தாரன் புறவுக்கு இந்த நாதாரிய பத்தி தொடர்ந்து காட்டுறேன் பாருங்க. இதாரு இது ஒருத்தன் பாறான், அது வந்துட்டு தமீம் ரிஃபினாஸ் என்று சொல்ல வாரான். இவன் சொல்லத்தை இவன் எந்த குப்பவாளி எந்த ஊத்தவாளி தெரியல, நாக்கி பிறந்த ஒரு நாதாரி என்ன விடு பாருங்க என்ன சொல்லி என்னைக்கு நாக்கூசு நீங்களே படிச்சு பாருங்க. இன்னொருத்தர் வாரார் வசந்த், ஓகே குட் லக், பெட் லக்கா குட் லக்கா, அது பெட் லக்காம். சரி நீ என்ன சொல்லிட்டு போங்கடா. அதே நாதாரி இலங்கை முஸ்லீம் ஊர்காவல் படை கிழக்கு வாங்க என்ன செய்தது பற்றி சொல்லுங்களேன். இதே கேள்வி தான் தொடர்ந்து சொல்லி கொண்டிருக்கிறான். இது நம்ம ஃபிட்னஸ் சிகாகோ thank you for answering Salamdin brother and writing to level facts the soon who and who did and how காத்தாங்குடி மஸ்ஜித் அது காத்தாங்குடி புலி செஞ்சதானே, அது என்ன புதுசா சொல்ல வரானுங்கள். யாரோ ஒருத்தன் சொல்றான் புலி செய்யலன்னு சொல்லி, அது புலி செஞ்சாப்பா, அதுல சந்தேகம் இல்லை. அதுல அது இப்ப புலி இல்லைன்னு சொல்லிட்டு வரான் ஒருத்தன். என்ன அதுக்கு நாம எப்படி சொல்ல முடியும்? அதுக்கு அவனோட வாசிக்கு சொல்லி போலாம். அது புலிகால் செஞ்சு அது கணக்கு அதுக்குரிய ஆதாரங்கள் இருக்குது. அதெல்லாம் ஒன்று நீங்க ஏறாவுலயுமே அதான் ஏறாவூர் மட்டுமில்ல பிட்னஸ் பிளஸ் சிகாகோ அழிஞ்சு பார்த்தானே ஏறாவூர் பகுதியெல்லாம் செஞ்ச புலிகள். 87ஆம் ஆண்டுல முதல் அட்டூழியம் செஞ்சதெல்லாம் புலிகள் தானே. அப்ப என்னண்டு அதுக்கு நாம அதுக்கு பதில திருப்பி கேட்டு வரோம். அதே நாதாரி மீண்டுமா அது இன்பகுமார் பெஞ்சமின். இன்பகுமார் பெஞ்சமின் தாங்கியா இதே நாதாரி பாருங்க, அதே உருகாவல் அதே கேள்வி அதே தான் கேட்கிறான். இந்த நாதாரி தொடர்ந்து இதைத்தான் கேட்கிறான். ஒரு விஷயத்த விளங்கிக் கொள்ளுங்க எல்லாருக்கும், நாதாரிக்காக இல்ல முஸ்லிம்கள் என்று கேள்வி கேட்கறீங்க இல்லையா, நான் ஒரு விளக்கம் தனியை தரப்புறேன். இலங்கையில மட்டும்தான் முஸ்லிம்னு சொல்றாங்க. இவங்க இப்ப தமிழ்நாட்டுக்குள்ள அவங்க பாய் என்று சொல்லுவாங்க தெரியுங்களா. இப்ப தமிழ்நாட்டுக்குள்ள முஸ்லீம் இல்ல பாய், இந்த பாய் வந்து போறாரு. இப்ப நம்மள சொன்னோம்னா நிலாம் சொல்ல இந்த நிலாம்டியும் பாய் வந்து போறாரு. இந்த முஸ்லீம் வந்து இங்க மட்டும்தான் இஸ்லாமியர் சொல்லுவாங்க தமிழ்நாட்டுக்குள்ளே எல்லாம். இங்க ஒரு பிரச்சனை என்னென்றால் இப்ப 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 நீ தமிழான்னு கேட்டால் அவர் தமிழ் ஏன் இல்லைங்கன்னா இந்து வந்து அடையாளப்படுத்துவாரா? அது கொஞ்சம் எல்லாரும் முழங்கி கொள்ளுங்களேன். இப்ப ஏன் இந்த நாதாரியும் கேட்கறான் ஏன் அடையாளப்படுத்துறால், இப்ப தமிழான்னு கேட்டா என்ன கேட்டா நான் தமிழில் இல்ல சொல்லுவேன், முஸ்லீம் சொல்லி. ஏன்னு சொன்னால் நாங்க மொழியால் மட்டும் தான் தமிழர்கள் கலாச்சாரம் சாரம் காட்டுறாங்க. இப்ப அது சொல்றாங்க இல்லையா, அது எல்லோருக்கும் பொதுவான. இப்ப தமிழ்நாட்டிலையும் சாரம் காட்டுறாங்க, கைலி காட்டுறாங்க இல்லையா. அப்ப அது கலாச்சாரம் தமிழருக்கு மட்டும் சொந்தமான கலாச்சாரமா இல்லை. இப்ப மலேசியாவில சாரம் காட்டுறாங்க, நல்லா பாத்துருப்பீங்க. இந்தோனேஷியா சாரம், இப்ப அது கைலி காட்டுறாங்க. அப்ப அது அவங்களுக்கு மட்டும் உரியதா? ஒரு உடைய வச்சு அப்ப கோட்டும் ஷூட்டும் போடுறாங்க, நம்ம ஊர்ல எல்லோரும் போடுறாங்க. இங்க வெள்ளக்காராக்களா கோட்டும் ஷூட்டும் யாருக்கு? மேற்குலத்தவர் தான் கோட் ஷூட் போடுவது. அப்ப மேற்குலத்தவர்கள் போடுற கோட்டு சூட்டை போட்டா நீங்க மேற்கு வெஸ்டர்ன் மக்கள் ஆக முடியுமா? உடுப்பு சொந்தம் கொண்டாடி வர உடுப்பு எல்லோருக்கும் சொந்தமானது. பரதாவா இருக்கடியா அது யாருக்குன்னு எளிது இல்லை. பரதா அணிஞ்சு போறாங்க. இப்ப எவ்வளவு வெள்ளக்காரங்க எல்லாம் போட்டு போறாங்க, அணிஞ்சிட்டு போறாங்க. அப்ப அவங்க முஸ்லீம் ஆக முடியுமா? முஸ்லீம் என்றால் அது இங்க ஒரு சோனக இனம், ஒரு தனி இனம். இந்த பிரச்சனையை உங்களுக்கு எடுக்கணும்னு நீங்க நிறைய நியூஸ் பெண்டிங்கிறதால அது மீண்டும் மொத்தம் அவங்களுக்கு எல்லோருக்கும் சொல்லலாம், எல்லோரும் அறிந்து கொள்ளும்படி நம்முடைய மக்கள் அறிந்து கொள்ள வேண்டி இருக்குது. சரிதானே? அப்ப 87ஆம் ஆண்டு அழிஞ்சு போத்தானே ஏறாவூர் காத்தாங்குடி பள்ளியெல்லாம் செஞ்சது புலிகள். அது எல்டிடி செஞ்சு இது நிறைய அதுக்குரிய ஆதாரங்கள் இருக்குது, எல்லாரும் சொல்லுவாங்க. அன்றைக்கு முன்பு வந்து அக்கரைப்பத்தி மேட்டர் இருந்துச்சு, அக்கரைப்பத்தில அப்படி ஒன்று நடக்கல, பொய்யாது. சில பொய்யான ஒரு வீடியோ எல்லாம் வெளியாகுது, அக்கரைப்பத்தில கடத்தப்பட்டது எல்லாம் பொய். அக்கரைப்பத்தில எல்லாம் 87, 88, 89ஆம் காலங்கள்ல புலிகளுக்கு அடைக்காலம் கொடுத்த ஊர் அக்கரைப்பத்து. நான் கொடுத்திருக்கிறேனே, என்ன சொல்ல போறாங்க நீங்க? நாங்க எங்க நண்பர்களை எங்க விட்டு வச்சுக்கிறோம், காப்பாத்திருக்கிறோம். ஏண்டா ரவுண்ட் அப் பண்ணுவாங்க. காலையில 5 மணிக்கு ரவுண்ட் அப் பண்ணி எல்லாம் அது இங்கேயாவது ஒன்று பொசிஞ்சிடும். இரவு 9 மணிக்கு சாப்பிட்டுட்டு முஸ்லீம் பகுதியில வந்துடுவாங்க, பொடியும் மாறலாம். சரிங்களா? அவங்க ஃபுல்லா ஒரு நாள் இருந்துட்டு அடுத்த நாளைக்கு தான் வீட்டை போவாங்க. அப்படி நிறைய பேர் ஆயிரக்கணக்கான மக்கள் அக்கரைப்பற்று, அட்டாளைச்சேனை, நிந்தபூர், சம்மாந்துறை, சாய்ந்தமருது, மாளிகைக்காடு, மருதமுனை பகுதியெல்லாம் காப்பாற்றப்பட்டிருக்கிறார்கள். இது இல்லை என்று சொல்ல மாறும். இது நாங்க செஞ்சதாப்பா. ஏன் நீங்க தூரம் போறீங்க? எங்கட நண்பர்களை எங்கட சொந்த வந்தவங்களை நாங்க நிறைய காப்பாத்தி விட்டுக்கிறோம். அதுலயும் கோட்டை கல்லாறு தேவான்னு சொல்லி தெரியுமா? தேவா முஸ்லிம் மக்களுக்கு உயிரை கொடுத்திருந்தார். இதெல்லாம் பெரிய வரலாறு இருக்குது. தன்னால் என்றால் தனக்கு சோறு போட்ட முஸ்லிம் மக்கள்
இந்தியன் வந்த நேரத்தில ஒரு தன்னால் முஸ்லிம்களுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு சொல்லி ஒரு குண்டு விளக்க வச்சு அடிச்சுக்கிறார் தேவா. அவர் டீச்சர் அம்மாட மகன் கல்லாரம் நினைக்கிறேன். 90ஆம் ஆண்டு பிரச்சனை இப்படி எல்லாம் நிறைய இருக்குது. இந்த நாதாரி நதுஷா நாதாரி முஸ்லிம் ஊர்காவல் பாட சொல்லி நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. அது நிறைய விளக்கம் தலக்கம் தான் மந்திக்கிறேன் நான். இப்ப ஏறாவூர் எடுத்துக்கொண்டால் ஏறாவூர் மாத்திரம் மட்டக்களப்பு மாவட்டத்தை மட்டும் தான் நாம் கொண்டு வரோம். மட்டக்களப்பு மாவட்டத்தில் ஏறாவூர் மாத்திரம் ஒரு தனியான ஊர், அதை சுற்றி தமிழூர். அப்ப அவன் தன்னை காப்பாற்றிக் கொள்ள அப்படி அவன் செஞ்சிருக்கலாம். அதே போன்றுதான் வாழைச்சேனை, அதே போன்றுதான் ஓட்டமாவடி, காத்தாங்குடி. இப்ப மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருக்கின்ற இந்த 4 ஊர்களும் ஓட்டமாவடி, வாழைச்சேனை, ஏறாவூர், காத்தாங்குடி, இந்த 4 ஊர்களும் தமிழ் கிராமங்களால் சுற்றி வளைக்கப்பட்ட ஊர். அப்ப அடிக்கடி அவங்களுக்கு புலிகளுக்கும் அவங்களுக்கும் பிரச்சனை ஆயிட்டு, அதனால் அவங்க தங்களை பாதுகாத்து கொள்ள ஜிஹாத்தும் பஹாத்தும் இல்ல ஊர்காவல் படை இயங்கின எல்லாம் உண்மைதான். அது எப்படி பொய்யாக முடியும்? ஊர்காவல் படை இயங்கின உண்மை அழிச்சிருப்பான், இரு பக்கமும் சேதம் தானே. அப்படி பார்க்க போனா அழிஞ்சு போத்தான முஸ்லீம் ஊர்ல அதுவும் வெறும் அப்பாவி மக்கள் 87ஆம் ஆண்டு வெறும் அப்பாவி முஸ்லீம் மக்கள் அந்த ஊரே அழிச்சு வெளியாக்கினீங்களா? அதை நீ கேளண்டா. அந்த நாதாரி கேட்கணுமா இல்லையா? கேட்கும் போது எல்லாத்தையும் மொத்தமா கேட்டா அவன் உத்தமா நினைப்பான். இப்ப நம்முடைய இந்த விமானி எங்க அந்த மண்ணால வந்த விமானி, அவரை கூட இந்த நாதாரி வாழ்த்தலே டேய், இந்த சேனல்ல ஒரு 1000 முஸ்லீமும் இல்லை. நீங்க நம்புவீங்களா? இந்த 23,000 மக்கள்ல 1000 முஸ்லீம் கூட இல்லை, ஒரு 1000 பேர் கூட இல்லை. அந்த 1000 பேர்லயும் வடகிழக்கில் நிறைய பேர் இருக்க மாட்டாங்க, வேற கொழும்பு பகுதியில் இருக்காங்க நினைக்கிறேன். அனுஜன் வந்துட்டு ஒரு விமானிய வந்திருக்காரு, அதை கூட இந்த நாதாரி வாழ்த்தலானே. அவனுக்கு வாழ்த்த மனசு வரல, இதுக்குள்ள குட்டைய குழப்பி ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தணும். இப்ப ஊர்காவல் படையை பத்தி உண்மையின் தரிசனத்தில் நிறைய சொல்லிக்கிறாங்க. ஆனா அவர் சொல்ற மாதிரி இங்க அம்பாறை மாவட்டத்தில் அதெல்லாம் இல்லை. அவர் மட்டக்களப்பு மாவட்டத்தில் அம்பாறையில் இல்ல, ட்ரிங்கோவில் இல்ல, என்னமோ எல்லாம் சொல்லிக்கு வர, அதெல்லாம் எவ்வளவு பொய்க்கிறாது. நாங்க சொல்ல போனா பிரிச்சு காட்டலாம், தெரியுமா? எவ்வளவு பிரிச்சு காட்டலாம். அவங்க என்னன்னா இந்த வன்மத்தை கொண்டு கொட்ட வந்துட்டு. இப்ப என்றால் முஸ்லீம் தமிழ் உறவு நல்லா இதை உடைக்கணும், இதான் நீங்க பாக்குறீங்க. ஆனா ஒன்று சொல்லவா, வீரகேசரி காலத்திலையும் கொஞ்ச காலம் இப்படிதான் விஷம் பிழைச்சாங்க. இந்த உண்மையிலே நான் அறிஞ்ச வகையில கிழக்கு மாகாணத்துல இந்த முஸ்லீம் கலவரத்துக்கெல்லாம் ஒரு வித்துட்டவங்க வீரகேசரியில சிவனேசி செல்வன் ஒரு எடிட்டர், அவரை காலத்துல இருந்து ஆரம்பிச்சாங்க. முஸ்லீம் தமிழ் பிளவுக்கு அவர் தான் விஷம் ஊட்டினார். அது இல்லைன்னு மறுக்கல. இன்னைக்கு அது கனடாவில் குழியில கிடக்குது, காடு வாங்குது, ஊடு போகுது, அதுதான் மிக கூடுதலாக விஷம் கக்கிச்சு. இப்ப என்ன 2 ஊடகத்துல என்ன விஷம் காக்குறாங்களே, 2 பேர் வந்துட்டாங்களே. இப்ப ஒரு ஆள் 2 பேர் வந்துட்டாங்க. விஷங்காய்க்கு தெரியுமா? இந்த இனத்துக்கு, அதாவது இன உறவுகளை குழப்பி விஷங்காய்க்கு இந்த யூடியூப்ல உழைச்சி நீங்க ஒருபோதும் முன்னேற மாட்டேங்கடா. உங்களுக்கு அழிவுகாலம் நம்பரும், தெரியுங்களா? இந்த பாருங்க, இந்த நதிஷான் மட்டக்களப்பு, இது மட்டக்களப்பு நாதாரி. இந்த நாதாரி தொடர்ந்து எனக்கு இதே கேட்டு வரான். அம்பாறை மாவட்டத்துல மிக நீண்ட காலங்களாக எல்லா இயக்கங்களையும் காப்பாற்றி எனக்கு தெரியும். நாங்க படித்த காலங்கள்லாம் எவ்வளவு பேரை காப்பாற்றி விட்டோம். அக்கரைப்பற்று பகுதியெல்லாம் முற்றுமுழுதாக காப்பாற்றப்பட்ட ஊர் இருக்குங்க. நிறைய பேர் சாப்பாடு போட்டு வளர்த்திருக்கிறாங்க. இது இல்லைன்னு சொல்லுவாங்களா? யாராவது வரட்டுமே. இன்னொரு சம்பவம் சொல்லிருக்கிறாங்க, தெரியுங்களா? அது ஒரு சம்பவம் தனியே சொல்லணும். நான் தனியே சொல்லுவேன். அதாவது தமிழ் மக்களுக்கு 187 88 இருக்கும், நானும் ஞாபகம் இல்லை சரியா. தமிழ் மக்களுக்கு நாங்க 100 சாப்பாடு பார்சல பெட்டியில கட்டி கொண்டு போது நான் முஸ்லிம் துப்பாக்கி எங்களை காதால சும்மா மியூசிக் பண்ணி போச்சு. இருகுல துப்பாக்கியில சுட்டாங்க எங்களுக்கு. எங்க நாங்க தமிழ் பக்கம் சாப்பாடு கொண்டு வரோம். இன்னும் அந்த நண்பர் இருக்கிறார். நானும் ஒரு முஸ்லிம் நண்பன் சேர்ந்தாது தனியாக சொல்ல வேணும். ஆனால் நாங்கள் ஒரு எல்லை கடக்கும் போது முஸ்லீம் பக்கம் இருந்து தமிழ் பக்கத்துக்கு நாங்க 100 சாப்பாடு அடிச்சிட்டோம். எங்க சொந்த பணம், எங்க உழைச்ச பணம் இல்ல, எங்களுக்கு எங்க ஊட்டால கிடைக்கிற டியூஷன் பணத்துல எங்களுக்கு 150 ரூபா கொடுப்பாங்க இல்லையா, அதை நாங்க திங்காம சேர்த்து வச்சு உண்டியமா சேர்த்துச்சு. அந்த 10 ரூபா சாப்பாடு 88 கதை கழிக்கிறோம் இல்லையா. நான் ஒரு 1000, இன்னும் ஒரு தமிழ் டாக்டர் ஊருக்கு தமிழ் டாக்டர் ஒரு 1500, எங்க நண்பர் ஒரு 1000 ரூபாய். அப்ப 2500 ரூபாய் பணம் சேர்த்து நாங்க ஒரு பெட்டிக்குள்ள 100 சோத்து பாசல் கடை. என்றால் ஆமி வந்த உடனே ஒரு கிலோமீட்டர் மட்டுக்கு அக்கரைப்பத்து டவுன்ல இருந்து தமிழ் மக்களை அடிச்சு கலைச்சு விட்டான் ஆமி. அவ்வளவு சாப்பாடு இல்லை, எல்லாம் எங்க நட்புகள். ஆல்ரெடி வம்புக்கு நாங்க சாப்பாடு கொண்டு போனோம். சொல்லுவாங்களா யாரும்? சொல்லுங்க பாப்போம். இந்த நாதாரி கேட்டு, இந்த நாதாரி, இந்த நதிச நாதாரி கேட்டு வரான்.
அந்த நாங்க கொண்டு போனோம். அது இன்னும் சாப்பாட்டாக்கள் யாராலும் வாங்க இதை பத்தி பேசுவோம். அது சாப்பாடு ஞாபகம் இருந்தால் எங்க நண்பருக்காக கொண்டு வந்தோம் நாங்க. இன்னைக்கு அந்த நண்பர் எல்லாம் இல்ல, எல்லாம் ஆமி சுட்டு போட்டான். ஆமி தான் சுட்ட, வேற யாரு சுட்ட? ஆமி சுட்டான். எல்லாம் எங்க நண்பர்கள், என்னோட படிச்சவங்க, தெரியுங்களா? இன்னைக்கு நாங்க எவ்வளவு பேர் இழந்து நிக்கிறோம், அது சொல்லுவாங்களா? அப்ப இந்த அக்கரைப்பட்டு மண் எல்லாம் சாப்பாடு போட்ட மண்ணு. சும்மா நினைச்சு இப்ப அதாவது எதுக்கு இருக்கிறோம்னா சும்மா இருக்கல, அதுக்கு ஒரு காரணம் இருக்கலாம். நம்ம அதுக்குள்ள போகல, இருக்கலாம், அதுக்குரிய காரணம் இருக்கலாம். ஆக தமிழ் மக்களுக்கு, எங்களுக்கு முன்பையும் தெரியாத மக்கள் ஆல்ரெடி ஒரு தென்னந்தோட்டத்துக்குள்ள கொண்டு போனோம். ஆக்கள் இல்ல, ஊருக்குள்ள இல்ல, அந்த சாகாம ரோட்டெல்லாம் மக்கள் இல்லை. நாங்க சாப்பாடு கொண்டு போனோம் 100 பார்சல். எப்படி அடிச்சிருப்போம்? எங்க அந்நில விட்டு யாருக்கும் தெரியாது. நாங்க 4 பேர் மிக ரகசியமா செஞ்ச வேலை அது. அடிச்சு என்னால் முஸ்லீம் தமிழ் பக்கம் போகல, தமிழ் பக்கம் முஸ்லீம் 2 ஊருக்கும் வார்னிங் போட்டாங்க. நாட்டம் ஆர்டர் மாதிரி ஆமி காவல். காலங்காத்தால ஒரு 11 மணிக்கெல்லாம் சாப்பாடு கையில் எடுத்துட்டோம். எடுத்துட்டு பிஸ் பைக்கில் 2 பேரும் போகக்குள்ள அக்கரைப்பத்து டவுன்ல இருந்து பொத்தியல் ரோட்ல, அதாவது பொத்தியல் ரோடு இந்த சிங்கள கோயில் பன்சலை ஓரத்தால ஒரு 12 அடி மாறினோம்னா நாங்க தமிழ் பக்கம் போய் இனி எங்களை பிடிக்கல. அப்படி போயிட்டோம், தப்பி போனோம். மண்டே கிட்டால காது ஓரத்தால சும்மா மியூசிக் பண்ணி போகுது 2 இரட்டை கண்ணு கொண்ட துப்பாக்கி. தலை தப்பியே தம்பிதான் புண்ணியம். இதுல நாங்க சொன்னா என்ன சொல்ல போறீங்க? எனவே எங்கள்கிட்ட இந்த ஜாதி பேதம் எல்லாம் கிடையாது. நான் ஊடகம் பண்ண போது அந்த வாரானுங்களே, மொட்டையை மடிச்சுக்கு தட்டிட்டு வாரானுங்களே, அடே பல செகண்டி ஒன்று நடக்க போலடா. நீங்க முதல்ல செம்மணிக்கு முடிவு காணுங்கடா பாப்போம். நான் சவாலா சொல்றேன். இதுல என்னடா செய்ய போறீங்க? என்ன குறுக்கு மனம் தோண்ட போறீங்களா? அதனால நான் தனிய தாரம் ஒன்று நடக்க போறலடா. இப்படியோ நீங்க விஷம் விளைச்சிக்கிட்டு இன்னும் இன முரண்பாடுகளை கொண்டு போய் நீங்க ஒன்னும் காண மாட்டேங்க. நாங்க இன்றும் அன்றும் நல்லா இருக்கிறோம், இன்றும் நல்லா இருக்கிறோம். எங்கிட்ட ஜாதி பேதம் இல்லை, இன பேதம் இல்லை, எல்லாம் ஒன்றுதான். இன்னைக்கு பாருங்க, இன்றைக்கு இந்த தமிழ் சேனல், நான் ஒரே ஒரு முஸ்லீம் இருக்கிறேன் பாத்தீங்களா? இது எப்படி இருக்குது? எப்படியா இருக்குது? இப்படி சுதந்திரம் கொடுப்பாங்களா எனக்கு? இவங்க எல்லாம் ஊடகக்காரங்க எல்லாம் கொடுப்பாங்களா? இன்னைக்கு அவங்க தானே போட்டு என்னென்றால் கொஞ்ச காலமா தமிழ் முஸ்லீம் உறவு நல்லா இருக்குது. இப்ப எல்லா தமிழ் ஊருக்குள்ள இப்ப நான் நிலைத்து நேரம் நானும் போறேன். இன்னைக்கு கூட பயணமானேன். இன்னைக்கு கூட தமிழ் ஊருக்குள்ள ஃபுல்லா தனி தமிழ் உள்ள சுத்தி போட்டு வந்தேன். ஆசைக்கு சுத்தி பார்த்து அப்படியெல்லாம் முதல்ல அந்த காலம் போகல, ஆமிய காணல. அப்ப ஆக ஒரு முரண்பாட்டை உருவாக்கி ஒரு குளிர்காய பாக்குறாங்க இந்த யூடியூப் காணல். யூடியூப் தானே மர இந்த செய்தித்தளம் தான், யூடியூப் தானே அது. அப்ப ஆக ஒரு இந்த நாதாரி தொடர்ந்து நாதாரி இனி வரக்கூடாது. நீ ஒரு அப்ப வந்து போதா இந்த பக்கம் வராடா, இனி நதுஷாண்ட நாதாரி வராதே, நீ மட்டும்தாடா வாராய். இதை விட உங்களுக்கு என்னடா வழக்கம் வேணும்? நாங்க ஒன்னா கிடந்தாங்கல்ல, எங்கிட்ட தமிழ் முஸ்லிம் பாகுபாடு இல்லை. இப்ப தைரியமா சொல்றோமே, அந்த சாப்பாடு உங்களுக்கு யாராலும் ஞாபகம் இருந்தால் மீண்டும் நான் சந்திக்க ஆசைப்படுறேன். 87 இல்லாட்டி 88 இருக்கும், 2ல ஒரு ஆண்டு. அது ஆண்டு சரி ஞாபகம் இல்லை. அது இன்னும் கண்ணுக்கு இருக்கு அந்த சம்பவம். நாங்கள் பெரிய ஒரு கார்ட்போர்ட் போட்டுக்குள்ள 100 பார்சல் அடிச்சோம். எல்லாம் இங்க எல்லாம் மாடுறது சும்மா அங்க மாடுறது, அது எதுன்னு மாடுறதே மீன் தெரியல. 15 ரூபாய்க்கெல்லாம் கட்டி எடுத்தோம், கொண்டு கொடுத்தோம், ஒப்படைச்சோம். உடனே போட்டு மஜா நீ கிளம்பிடாண்டாங்க. ஏன்னா எங்களை அடிக்கிறதுக்கு லைன் இருக்காங்க. இப்ப நாங்க 2 பேர் தானே போனோம். இந்த சாப்பாடு பார்சல் போன உடனே அந்த ஆல்ரெடி மம்புக்குள்ள உள்ள தென்னந்தோட்டுக்குள்ள உள்ள நிறைய மக்கள், ஆண்கள் பெண்ணு இருக்கிறாங்க. சம்புநாத போடியாடுற ஃபேமிலி மட்டும் எங்களுக்கு பழக்கம். ஏன்னா சம்புநாதர் போடியாடுற கடைசி பையன் எங்கட கூட்டாளி, அவனுக்காக தான் சாப்பாடும் கொண்டு போனோம். அவனும் எங்க தவம், நவம், தங்கவேல், எங்கட அந்த மட்டக்களப்பு கருணா இல்ல, புலி கருணா, எங்கட கருணா, இங்க சாம ரோட்ல சாரா தேட்டர் முன்னு கருணா. இப்படி ஏகப்பட்ட நண்பர்கள், எங்க நண்பர்கள் தங்கவேலு எல்லாம் இறந்துட்டாங்க. ஆனா கருணா மட்டும் இருப்பா நினைக்கிறேன். சந்திக்க ஆசைப்படுறேன். யாராவது வாங்க சந்திக்க வேணும். அங்கெல்லாம் அப்ப எங்களை சாப்பாடை கொண்டு போய் 5 நிமிஷத்தாலே எங்களை அங்க சோனி தானே எங்களுக்கு அடிக்கிறதுக்கு சாப்பாடு எடுக்கிறதுக்கு 2 பேர் 3 பேர் லைன் எடுக்காங்க. உடனே மச்சா நீ கிளம்பு கண்டு உடனே எங்களை காப்பாத்தி அனுப்பினான். பாத்தீங்களா? இஞ்சாலே சோனன் எங்களுக்கு துப்பாக்கியா சொல்றான், அங்க போனா தமிழன் எங்களை கொல்ல போறான். என்னடா இது கூட எனக்கு புரியல. அவங்களோட ஆட்சிகளும் காலங்களும் நாங்க என்னடா செஞ்சோம்? நாங்க நட்புக்காக எங்கட நாங்க தின்ன முன்னாம எங்கட 18-19 வயசு காலங்கள் எங்கட காசு உழைக்கிற காலமாடா. நாங்களே தண்டச்சோறு, அந்த தண்டச்சோத்து இருக்கிற காசை கொண்டு அதுக்கு ஒரு மனசு வரணும் இல்ல. எனக்கு ஒரு நண்பர், அவரு தொழிற்சேர் ஒருத்தர், அவர் ஒரு 1500 ரூபாய் அப்படித்தான் இருக்கணும். 1000 அது ஞாபகம் இல்லை, எல்லாம் 3000 எல்லாம் காசு சேர்த்தோம். அவளுக்கும் சாமம் வாங்கி எல்லாம் சேர்த்தேன். நாங்களே 3 பேர் தான் எல்லாம். டாக்டர் தவநாதன் உண்டு, அவர் வைஃப் டாக்டர், அவரும் டாக்டரா போட்டுக்கிட்ட லேபர் போட்டு விடுங்களேன். யாழ்ப்பாணம் அவங்கள சந்திக்க ஆசைப்படுறேன். இருப்பாங்கன்னா அது ஒரு பெரிய சரித்திரம், அது மிகப்பெரிய சரித்திரம். இப்ப உங்களை சிம்பிளா சொல்றேன், அதை முழுமையா நாளைக்கு சொல்லணும். அது ஒரு நாங்க தப்பின தப்பு. அது
அக்கரைப்பட்டு டவுன்ல இருந்துட்டு துப்பாக்கி அடிக்கிறாங்க. நாங்க முஸ்லீம் ஏரியா தமிழ் ஏரியாக்குள்ள போறோம், பஞ்சில ஓரத்தாலே சாப்பாடு நாங்க குண்டாடா கொண்டு போறோம், சாப்பாடு தான் கொண்டு போறோம். நல்ல பார்சல் புல் பார்சல் அடிச்சு நாங்களே சுத்தி ஆக்கிரம் தான் ஆண்டி நாங்களும் எல்லாம் பார்சல் அடிச்சோம். அடிச்சு பின்னால ஏற்றி கவர் எல்லாம் போட்டு பைக் எல்லாம் கட்டிக்கிட்டோம். லுமாலா பைக் எல்லாம் கட்டிக்கிட்டு நண்பர் அன்சாரண்ட நண்பர் ஓட்டினார். நாங்க முன்னுக்கு இருந்து தூக்கி போறோம். எங்களை கண்டாங்க. ஏன்னால் தமிழ் பக்கம் முஸ்லீம்கள் போகக்கூடாது, முஸ்லீம் பக்கம் தமிழ் வரக்கூடியதான் சட்டம். அந்த சட்டத்தை அது வந்து பள்ளியெல்லாம் அனௌன்ஸ் பண்ணாங்க. நாங்க நடக்கணும் சட்டத்தை மீறி தான் கொண்டு போனோம். அங்கேயும் போனா பரவாயில்ல, அங்க எங்களை அடித்து கொள்ளதுக்கு வராங்க. அதுக்கு போறோம் அந்த ஊர் பக்கமே நாங்க போகலப்பா, எங்களுக்கு அப்படித்தான் நாங்க இருந்தோம். இப்ப இவங்க ஜிஹாத்தை பத்தி கேட்டு வந்து நானா ஜிஹாத் ஏகினேன், நானா ஜிஹாத் வச்சிருந்தேன். ஜிஹாத்தோ பஹாத்தோ அவனை பாதுகாத்து கொள்ள உருவாக்கியிருக்கான், அதான் உண்மை. ஆனா அம்பாரமன்ல அந்த கூத்தலாம் இல்ல. அம்பாரமன் நிறைய பேர் செஞ்சிருக்க, அதெல்லாம் சொல்லலாம். இதெல்லாம் சொல்ல போயிட்டு மீண்டும் கிளர்ச்சி எடுத்துக்கிட்டு இன உறவு விரிசல் அடையும். அதைத்தான் நீங்க எதிர்பார்க்கிறான். அதைத்தான் இந்த ஊடகக்காரன் அந்த மொட்டையை மடிச்சு கொத்த வாரானே, அதை அப்படித்தான் எதிர்பார்க்கிறாங்க. இந்த மொட்டை ஒண்ணு வருது புதுசா, அவன் நீண்ட காலமா செய்யறாரு, இப்ப மட்டும் இல்ல அப்படி செய்யறார். எங்களுக்கு அதெல்லாம் இல்ல. அப்ப எங்க மட்டக்களப்பை பொறுத்த வரைக்கும் அவங்கள தற்பாதுகாத்து கொள்ள அப்படி இயங்கியிருக்கிறாங்க. ஆனா நானும் மட்டக்களப்புல கோட்டையனுக்கு இயங்க அத்தனை உழவுக்காரனையும் நாங்களும் செக் பண்ண போறோம். அது அவனை பார்க்கணும், அவனை பிடிக்கணும். அவனும் இங்கெல்லாம் வந்து மறைஞ்சு கிரிப்பானுகள். கோட்டையனுக்கு இயங்கின கூலிப்படை யாருன்னு பார்க்கணும் இல்ல, அதெல்லாம் பிடிக்கத்தாம. நான் அதில் ஒரு நாள் ஆயுத கலாச்சாரத்துக்கு நான் ஒரு நாளும் விருப்பம் இல்லை தெரியுமா. அது நான் சொல்லிக்க வரேன். எனக்கு ஆயுதம் இல்லை, ஒரு 4 மாசம் இல்லை தெரியுங்களா. எனக்கு பேனான ஆசை, நான் பேனால எதையும் சாதிப்பேன். எனக்கு நான் பேன மன்னன் சாதிப்பேன். எனவே மக்களே, இந்த மாதிரி நாதாரி எல்லாம் வராதங்க. இந்த நாதாரி எல்லாம் பார்த்து கொள்ளுங்க. ஏகப்பட்ட விடயங்கள் இருக்குது. என்னது ஆலடி வம்புல நாங்க சாப்பாடு கொடுத்த, சிறு வயசுல கொடுத்த சாப்பாடு, அது யாராவது ஞாபகம் இருந்தா தயவுசெய்து தொடர்பு கொள்வோமாங்க. சும்மா சந்திக்க ஆசைப்படுறோம். அவங்க தெரியா எங்களை அடிக்கலாம் வந்தானுங்க அப்பவே. அதெல்லாம் ஒரு இனவரி. எனக்கும் அவங்களுக்கு என்ன பங்களித்தாண்டையா இவன் முஸ்லீமை கொல்லணும், தமிழுக்கும் அவ்வளவுதான். நாங்க சாப்பாடு கொண்டு போனேன், எங்களை அவிடத்தை அடிச்சு கொல்லணும் நிக்கா 3-4 பேர் நிக்கானுங்க. கம்புகளோட ஆயிட்டானுங்க. உடனே சமுதாயப்படைய கடைசி மகன் 2000ஆம் ஆண்டு அக்கரைப்பேட்டு டவுன்ல சுட்டுக் கொல்லப்பட்ட புலியாலே 2வது டக்ளஸ் தேவானந்தர் ஆளா மாறினாரு. கரடினார் பகுதியில் இருந்தான். நான் லண்டன்ல இருந்து போன் பண்ணேன், வாடா மச்சாண்டு. அவன் வரவே இல்லை, பைத்தியக்காரன். சரி அவன் போயிட்டான், நல்ல நண்பன். அப்ப அவன் மச்சான் நீ கிளம்பு சாப்பாடு வாங்கியிருந்தான் பார்த்துல முக்கி தூக்கிட்டு இருக்கேன். நீ ஆள் மாறணும், உங்களுக்கு எங்களை கொஞ்சம் தூரம் காப்பாத்தி கொண்டு விட்டான். என்ன சொல்ல போறீங்க இதெல்லாம்? அப்ப என்னடா சொல்ல போறீங்க இதெல்லாம்? இதுக்கு எந்த வகையில இதுக்கு இந்த நீதியா சொல்ல போறீங்க? நாதாரி இந்த நதுஷான் நாதாரி தான் இந்த பதில் வளம். நிறைய சம்பவம் இருக்கு தலைவர்களே. நாம நிறைய பேரை காப்பாத்திட்டுக்கிறோம். என்னால நிறைய பேர் அப்படி எல்லாம் காப்பாற்றப்படுகிறாங்க. நாங்க அன்றும் இன்றும் அதே நிலையில் இருக்கணும், எந்த பிரச்சனையும் இல்லாமல். நாங்கள் தைரியமா எந்த ஊருக்கும் போகலாம், எங்கேயும் பயணிக்கலாம். எங்களுக்கு எதிரி யாருமே இல்லை தெரியுங்களா. அந்த காலந்தோடு இந்த காலந்தோட்டும் ஆனால் எங்களை தான் வீரகேசருக்குள்ள எழும்ப விடாம எல்லாம் மிரிச்சான். இந்த சிவனே செல்வான் மிரிச்சிட்டு இருக்கேன் இத்தனை பேர். அப்படி ஊடகத்தை கையில் எடுத்து விஷம் காக்கிக்கிட்டு சரியா, இந்த விஷத்தை வேச்சிக்கிட்டு வார எவனும் அவன் பரம்பரை உருப்படாது. இந்த சாபம் இருக்கு இல்லையா, ஒருபோதும் உருப்பட கூடாது இந்த மொட்டை சட்டையெல்லாம் என்றும் மீண்டும் நாம் அடுத்த பதிலுக்குள் சொல்லுவோம். நன்றி நேயர்களே. என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.